ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா வகை நிலங்கள் வந்து பார்க்க போகிறோம். நிலங்களை பார்த்திங்கன்னா 5 வகையை பிரிச்சிருக்காங்க. அப்படி அது என்னென்னு பார்க்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 வகையை வந்து பிரிச்சிருக்காங்க. மலையும் மலை சார்ந்த இடத்தை வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. காடும் சார்ந்த இடத்தை பார்த்திங்கன்னா முல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயலும் வயல் சார்ந்த பகுதி வந்து மருதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் சார்ந்த இடமும் இந்த இடத்திற்கு வந்து நெய்தல் அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க. சுரம் சார்ந்த இடம் என்ற இடத்திற்கு பார்த்திங்கன்னா பாலை அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க. இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மலையும் மலை சார்ந்த இடத்திற்கு வந்து என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கடல் சார்ந்த இடத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 5 வகை நிலங்களை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வகை நிலங்களே வந்து பெரும்பொழுது சிறுபொழுதுன்னா 2 வகையாக இருக்குது. அதில் பெரும்பொழுதில் பார்த்திங்கன்னா பெரும்பொழுது வந்து ஒரு ஆண்டின் 6 கூறுகள் வந்து ஒரு வருஷத்தை வந்து 6 வந்து பிரிச்சிருக்காங்க பெரும்பொழுது. அது பார்த்திங்கன்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என 6 வகை பிரிச்சிருக்கிறாங்க. கார்காலம் பார்த்திங்கன்னா கார்காலம்னா மழைக்காலம். இது வந்து எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவணி, புரட்டாசி இந்த 2 மாதத்தில் வந்து கார்காலம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. குளிர்காலம் பார்த்திங்கன்னா ஐப்பசி, கார்த்திகை மாதத்தில் வந்து குளிர் அடிக்கும், அது குளிர்காலம். முன்பனி காலம் பார்த்திங்கன்னா மார்கழி தை மாதத்தில் வந்து பனிக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகும். பின்பனி காலம் பார்த்திங்கன்னா மாசி, பங்குனி. இந்த பின்பனி காலம்னா மாசி பங்குனி கடைசியில் வந்து பனிக்காலம் வந்து முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இளவேநீர் காலம் பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசி இளவேநீர்னால் இலைகள்லாம் உதிர்ந்து திருத்துளி வரும் இல்லையா, இலைகள்லாம் வளரும்ல, அதை வந்து சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுவேநீர் காலம் பார்த்திங்கன்னா ஆனி ஆடி, பூ காய்களாக வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து முதுவேநீர் காலம் அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க. பெரும்பொழுதில் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 6 கூறுகள். அதே போல் சிறுபொழுதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளுடைய 6 கூறுகள். இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6 கூறுகள். இது வந்து ஒரு நாளுடைய 6 கூறுகள். ஒரு நாளைக்கு வந்து 6 பிரிச்சிருக்காங்க. ஒரு நாளை வந்து 6 பிரிச்சிருக்காங்க. காலை பொழுது பார்த்திங்கன்னா காலை வந்து 6 மணி முதல் 10 மணி வரை இருக்கிற நேரத்தை வந்து காலை அப்படின்னு சொல்கிறோம். நண்பகல் அப்படின்றது பார்த்திங்கன்னா எத்தனை மணினா காலை 10 மணி முதல் 2 மணி வரை வந்து நண்பகல். ஏற்பாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. ஏற்பாடு அப்படின்றது வந்து பாடு, அதாவது சூரியன் மறையும் நேரத்தை வந்து ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாலை பார்த்திங்கன்னா 6 மணி முதல் இரவு 10 மணி வரை வந்து மாலை நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10 மணி முதல் இரவு 2 மணி வரை வந்து பார்த்திங்கன்னா யாமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைகறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா